கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் சார்பில் புற்றுநோய்கள் குறித்த பல தகவல்கள் அடங்கிய டைனமிக் QR குறியீடு மற்றும் பெண்களுக்கான 1 வருட இலவச மெமோகிராம் சிகிச்சை திட்டத்தை துவக்கி வைத்த மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் IG பவானீஸ்வரி. கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை உள்ளது. இங்கு இன்று பிப்ரவரி 4ஆம் தேதி உலக புற்றுநோய் தினமாக கடைபிடிக்கப்பட உள்ள நிலையில் இன்று புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு QR குறியீடு வெளியிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் IG பவானீஸ்வரி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெளியிட்டார். மேலும் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோயியல் துறை ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் டாக்டர் குகன் கூறுகையில், ஆண்டுதோறும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து வருகின்றதாகவும், இந்த ஆண்டு டைனமிக் QR குறியீடுகளை வெளியிட்டுள்ளதாகவும், தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முழுமையான புற்றுநோய் விழிப்புணர்வு தகவல்களுடன் இது இடம் பிடித்துள்ளது என்றார். மேலும் பெண்களுக்கான 1 வருட கால இலவச மெமோகிராம் ஸ்கிரீனிங் திட்டம் இதன் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்றார். மேலும் இந்தியாவில் 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 14.67 லட்சமாக உள்ளது. ஒவ்வொரு 22 பெண்களில் ஒருவருக்கு மார்பக புற்றுநோய் வரக்கூடும் என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றது. இந்த நிலையில் புற்றுநோய் வருவதை முற்றிலும் தடுக்கும் விதமாக அது சார்ந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தும் வகையில் இதனை வெளியிட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் NR & சன்ஸ் அறக்கட்டளையின் தலைமை செயலதிகாரி CV ராம்குமார் மற்றும் ராமகிருஷ்ணா மருத்துவமனை துறை சார்ந்த மருத்துவர்கள், செவிலியர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வருடம் முழுவதுமே உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் பிப்ரவரி 4ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இந்த பிப்ரவரி 4ஆம் தேதி விழிப்புணர்வு தினத்துக்காக ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருது. இந்த வருடம் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, பல அவேர்னஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கோம். அவேர்னஸ் ஆக்டிவிட்டியில் புக்ஸு, வெப்சைட்ஸ், அனிமேட்டட் வீடியோஸ், இப்படி பல விழிப்புணர்வு பண்ண நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒன்றாக தொகுத்து ஒரு டைனமிக் QR கோடு மாதிரி பண்ணியிருக்கோம். அந்த டைனமிக் QR கோடு மூலமாக அவங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விழிப்புணர்வு பண்ணலாம். ரெண்டாவது, மார்பக புற்றுநோய் ரொம்ப நகர்ப்புற பெண்களுக்கு அதிகமாகிட்டுருக்கு. இன்றைக்கி 26 பெண்களில் ஒரு பெண்ணுக்கு மார்பக புற்றுநோய் வருதுன்னு நகர்ப்புறத்தில் சென்சஸ் இருக்குது. இந்த நிலையில் மார்பக புற்றுநோயை பற்றி அவங்க ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து அவங்க மேமோகிராம் பண்ணி அவங்க ஆரம்ப நிலையில் கண்டறிந்து அவங்கள முழுசுமாக குணப்படுத்த முடியும். அதற்காக இந்த வருடம் முழுவதும் ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மையத்தில் எல்லா ஒர்க்கிங் டேஸ்லேயும் பிட்வீன் 9 to 5 அவங்க மேமோகிராம் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம், இலவசமாக பண்ணிக்கலாம். அவங்க அதற்காக மருத்துவர்களை சந்தித்து அவங்க யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கெல்லாம் மேமோகிராம் இலவசமாக செய்யப்படும். இதை இந்த திட்டத்தை நம்முடைய IG பவானீஸ்வரி அவங்க தொடக்கி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு தொடக்கி வச்சுருக்காங்க. பொதுவாக புற்றுநோய் பற்றி பார்த்திங்கன்னா, ஆரம்ப நிலையில் புற்றுநோயை கண்டுபிடித்தா குணப்படுத்தலான்னு தெரியும். புற்றுநோய் வராமல் தடுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில புற்றுநோய்களை நம்மளால் தடுக்க முடியும். அப்படின்னா உணவு பழக்கம். உணவு பழக்கத்தில் நம்ம வேக வைத்த உணவுகளை சாப்பிட்றது, கொழுப்பு குறைவான உணவுகளை சாப்பிட்றது, பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்கிறது, ஹை கலர்ட் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுறது, இது பண்ணாலே நமக்கு ஓரளவுக்கு இதாக இருக்கும். ரெண்டாவது, புகைப்பழக்கம் இருந்தால் புகைப்பழக்கத்தினால தான் 40-50% புற்றுநோய் வருது. ஸோ புகைப்பழக்கத்தை முழுசுமாக தவிர்க்கிறது. புகையிலை எந்த ரூபத்தில் இருந்தாலும், அது பானாக இருந்தாலும், சூயிங்காக இருந்தாலும், டொபாக்கோவாக இருந்தாலும், ஸ்மோக் பண்ணுறதா இருந்தாலும் எல்லாத்தையுமே விட்டொழிக்கிறது முழுசாக வரும். அதிலிருந்து அவங்க விடுபடுறது கஷ்டமாக இருக்குன்னா ஒரு கவுன்சிலிங் சென்டர்ஸ், டொபாக்கோ செசேஷன்ஸ் கிளினிக் இருக்குது. அங்கே போய் முறையாக ஆலோசனை பெற்று அவங்க மனநல நிபுணர்களுடைய ஆலோசனையை எடுத்துக்கிட்டு அதிலிருந்து அவங்க விடுபட முயற்சிலாம். நிக்கோட்டின் சூயிங்கம், அந்த மாதிரி நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி இருக்குது. அந்த ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியெல்லாம் அவங்க யூஸ் பண்ணி அந்த ஹேபிட்லேருந்து அவங்க வெளியில் வர்றதுக்கு முயற்சி பண்ணலாம். ரெண்டாவது, ஆல்கஹாலை விட்டு ஒழிக்கலாம். ரெண்டாவது, அதிக கொழுப்பு சார்ந்த எடை இருக்கிறவங்க ஒரு மாடரேட் எக்ஸசைஸ் பண்ணுறது. ஒரு நாளைக்கு வாரத்தில் 5 நாட்கள் ஒரு 1/2 hour எக்ஸசைஸ் பண்ணாங்க அப்படின்னாலே அவங்களால ஒரு புற்றுநோயோட தாக்கத்திலேருந்து அவங்களால மீண்டு வர முடியும். புற்றுநோயை தவிர்க்க முடியும், அட்லீஸ்ட் தடுக்க முடியும். ஸோ இப்படிப்பட்ட விழிப்புணர்வுகள், வாழ்க்கை உணவு முறை மாற்றங்கள், பழக்க மாற்றங்கள், தீய பழக்கங்களை விட்டொழித்தல், எக்ஸசைஸ் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட் ஹெல்த் அவேர்னஸ் இனிஷியேட்டிவாக இருக்கும். அதை அவங்க இத்தனை நாள் பண்ணலைன்னா இப்போவாது அவங்க தொடங்கணும். இந்த பிப்ரவரி 4ஆவது ஒரு விழிப்புணர்வு நாளாக வச்சுட்டு இத்தனை நாள் இருந்த பழக்கத்திலிருந்து அவங்க மீண்டு வர முயற்சிக்கணும். இந்தியாவில் புற்றுநோயோட இறப்பு சதவீதம் எப்படி?
இந்தியாவினுடைய அதாவது இந்தியாவில் வந்து இறப்பு சதவீதங்கிறத விட நம்பர் ஆஃப் கேசஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14,67,000 பேர். இது வந்து 2025 15,70,70,000 பேராக வருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ 1 in 9 உமன் ஆர் மென், அதாவது 9 ஒருத்தருக்கு வந்து புற்றுநோய் வருது. ஸோ இதுதான் ஏன்னா நம்மளுடைய டெத் இன்சூரன்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணுறதில்ல. சரி, நம்ம ஊரில் அந்த ரெஜிஸ்ட்ரி இல்லை, ஒரு சில இடங்களில் டெத் ரிப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க, இல்லை டெத் இன்சூரன்ஸ் வந்து கரெக்டாக இருக்காது. ஆனால் இந்த ஹாஸ்பிட்டல் பேஸ்ட் பாப்புலேஷன் பேஸ்ட் கேன்சர் ரெஜிஸ்ட்ரின்னு சொல்கிறோம், அது எல்லா பெருநகரங்கள்லையும் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் இப்போ ஓரளவு இது பண்ணியிருக்காங்க. ஐசிஎம்ஆர் ப்ராஜெக்டில் வந்திருக்கு. அந்த ப்ராஜெக்டில் வரப்போ அந்த இன்சூரன்ஸ் வந்து ஓரளவுக்கு ஒரு 90-95% கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த இன்சூரன்ஸ் வச்சு பார்க்குறப்போ இந்தியாவினுடைய எண்ணிக்கை இப்படி தான் இருக்குது. சரிங்களா?